and call Baru. Happy வணக்கம். First charge இல்ல. இது நல்லா கொஞ்சம் ஒட்டுறது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஆரஞ்சியாக தெரியும், ரொம்ப அசிங்கமாக இருக்கும். கன்சீலரை தேடிட்டு இருக்கேன், ஒரு நிமிஷம் இங்கே வச்சேன். இது இருக்கு. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஆரா குட்னஸ்க்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். நம்ம மேக்கப் டியூட்டோரியல் வீடியோ எடுத்து போடலாமா அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட ஆப்ஷன்ஸ் கேட்டிருந்தேன். அதுக்கு நிறையா பேர் எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேங்க, நிறைய பேர் எனக்கு ரிப்ளை பண்ணல. ஸோ ரிப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாருக்காகவும் நான் இன்றைக்கி மேக்கப் டியூட்டோரியல் வீடியோ பண்ண போகிறேன். ப்ளீஸ் ஓட்டாமல் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி ட்ரிக்ஸையும் குட்டி குட்டி டிப்ஸையும் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். புதுசாக ஒருத்தவங்க மேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வழக்கம் போல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு லென்ஸ் போட்டிருக்கேன், வேறு எதுவும் பண்ணலை. இப்போ இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கூட நம்ம என்ன பண்ணணும்னா, மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பேர் வந்து செட்டஃபில் கிளென்சர், ஓகேவா? இந்த கிளென்சரை வந்து நம்ம ஃபேஸில் போட்டு ஒரு வாட்டி கிளென்ஸ் பண்ணிக்கலாம். இது ஏன்னா எக்ஸ்ட்ராவாக உள்ளே இருக்க டர்ட்ஸ்லாம் வந்து இந்த செட்டஃபில் கிளென்சர் வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும். எப்போ எது பண்ணாலும் கழுத்தையும் சேர்த்து பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. என்கிட்ட டிஷ்யூ இல்லை, ஸோ இது மாதிரி ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு இதை இப்படி வைப் பண்ணிக்கோங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் ஆக்சுவலி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணேன்னு சொன்னேன். கரெக்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து இது கிளென்சர் வந்து சும்மா வைப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ அப்படி இருந்தும் எவ்வளோ டர்ட் பார்த்தீங்களா? தெரியுதா டர்ட்? அதனால் எப்பவுமே கிளென்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் கிளென்ஸ் பண்ணுறோன்னா, நம்ம கிளென்ஸ் பண்ணாமல் போட்டோன்னா நம்ம மேலே இருக்க அந்த அழுக்கு எல்லாமே நம்ம ஸ்கின்குள்ளே திருப்பி அது போக ஆரம்பிக்கும். அதுக்காக தான். ஸோ இப்போ கிளென்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா, மாய்ஸ்சரைசர் பண்ண போகிறோம். நான் மாய்ஸ்சரைசரும் செட்டஃபில் தான் யூஸ் பண்ணுறேன். க்ரீன் கலர் செட்டஃபில் மாய்ஸ்சரைசர் லோஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. முதல்ல உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஸ்கின் டைப்பை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னுன்னா ஒரு மாதிரி வாட்டரிஷாக இருக்கிற மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? க்ரீமி அண்ட் கொஞ்சம் வாட்டரிஷாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ மாய்ஸ்சரைசர் வேணாலும் போட்டுக்கலாம் மேக்கப்புக்கு முன்னாடி. உங்கள் ஸ்கின் வந்து ப்ரெப் பண்ணுறதுக்குன்னு சொல்லுவாங்க. கழுத்துக்கும் போட்டுக்கிறேன். மேலேயே போட்டுக்கோங்க. நல்லா அப்சர்வ் ஆகட்டும். ஓகே, இப்போ இது நல்லா
அப்சர்வ் ஆகட்டும். இல்லை இந்த ஒட்டுறது போகட்டும், அதற்கும் கொஞ்சம் நல்லா காற்று வாங்கட்டும். A few moments later. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மேக்கப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஐ மேக்கப்பை முடிச்சுக்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து ஐப்ரோ பண்ணிக்கிறேன். ஐப்ரோவுக்கு நான் எனக்கு யூஸ் பண்ணுறது வந்து பிஎஸ்சியோட ஐப்ரோவோட பேலட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஐப்ரோ பேலட்டில் அதோட இந்த பேலட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 ஷேட் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து ஒரு ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி வந்து நம்ம ஐப்ரோவை இப்படி சீவிக்கிறதுக்காக ஒரு ப்ரஷ்ஷும், இப்போது எனக்கு உங்களோட ஆக்சுவலி நான் உங்கள் வீடியோ பார்த்து கூட நான் போடலாம், பட் எனக்கு அது கரெக்டாக தெரியாதனால நான் மிரர் யூஸ் பண்ணிக்கிறேன். எப்போவுமே இந்த ஐப்ரோட இந்த பென்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் போடுறீங்கன்னா இது வந்து இந்த கார்னர் வந்து இந்த பக்கம் வரணும், இந்த பக்கம் போடுறீங்கன்னா இந்த பக்கம் வரணும். இது ஒரு சின்ன டிப்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் எப்போவுமே ஐப்ரோவை ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க, மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரஷ்ஷில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இப்போ கீழேயும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த லாக்டவுனில் எல்லாருக்குமே வந்து ஐப்ரோஸ் வந்து ஒரு ஷேப்பில் தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம யாருமே வந்து பார்லர் போயிருக்க மாட்டோம். எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் இது ப்ரஷ் வச்சு இப்படி பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். எப்போவுமே இங்கேருந்து ஐப்ரோ வந்து வெளியே போகக்கூடாது, அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் பிளாக் யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்கும். ஸோ இந்த பக்கம் முடிச்சுட்டேன் நான். இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி பண்ணுறேன். இந்த பக்கமும் நான் ஒரு அளவுக்கு முடிச்சிருக்கேன். இது இன்னும் முடியல. பக்கம் இந்த பக்கமும் முடிச்சுட்டு அப்புறமேட்டு இது நம்ம வந்து கன்சீலர் பண்ணலாம். கன்சீலர் வந்து நம்ம ஷேடை விட லைட்டர் ஷேடாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஹுடா பியூட்டியோட கன்சீலர் எடுத்திருக்கேன். அதை இப்படி கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நம்ம மேலே போடுற ஷேட் வந்து நம்மளோட ஷேடாகவே போட்டுக்கலாம், ஏன்னா அப்போ தான் அது ரொம்ப அதிகமாக தெரியாது. கீழே போடுற ஷேடு மட்டும் கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம உள்ளெல்லாம் கண்ணோட ஐலிட்லலாம் போடுவோம். இப்படி ஐப்ரோவை வந்து அப் பண்ணிவிட்டு போடுங்க, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அது சரி பண்ணிக்கலாம். ரெண்டு கண்ணோட இதுலேயும் நான் போட்டுட்டேன்.
ஓகேவா? இப்போது இந்த கண்ணுக்கு மேலே நம்ம போடுறத வந்து நான் என்ன சொன்னேன்னா நம்மளோட ஷேடே போட சொன்னேன். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து பலாடியோட அண்டர் ஐ டிஸ்கர் இந்தோட கன்சீலர் எடுத்துக்கோங்க. இது வந்து என்னோடய ஷேடுக்கு நான் எடுத்திருக்கேன். இதையும் நான் கையில் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதே ப்ரஷ்ஷை வச்சு மேலே போட்டுக்கிறேன். தெரியலல்ல, அதான் நம்ம போட்ட மாதிரி இருக்கக்கூடாது. நான் மேலேயும் போட்டுட்டு கீழே நம்மளோட அந்த இது போட்டிருக்கேன். கலரும் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஐப்ரோ பண்ணியாச்சு. இப்போது ஐலைட்டில் இருக்கிற இது போட்டிருக்கேன்னா கன்சீலர் போட்டிருக்கேன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக ஸ்பாஞ்ச் வச்சு சும்மா இப்படி டச்சப் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன்னா இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் ஐ லுக் பண்ண போகிறேன். ஐ லுக்குக்கு இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது ஹுடா பியூட்டியோட ஐ பேலட். பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் தான் பிஏசியோட AB07 வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரிஜினல் ஹேரோடது தான். இதில் நான் இப்போ வந்து லைட்டாக தான் பண்ண போகிறேன் ஐ ஷேடோ. அதுக்காக நான் என்ன கலர் எடுக்க போகிறேன்னா இந்த கலர் எடுக்க போகிறேன். ஸோ நான் இந்த மாதிரி ப்ரஷில் இந்த கலர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஐ ஷேடோக்கு வந்து இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எப்போவுமே வந்து லைட் கலர்லேருந்து தான் டார்க் கலர்ஸ்க்கு வரணும். ஓகேவா? அப்போது நம்ம ஃபஸ்ட்டு க்ரீஸ் லைனுன்னு சொல்லுவோம். இதுதான் க்ரீஸ் லைன். இதுனா இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம் இருக்குல்ல, இதுதான் க்ரீஸ் லைன். இந்த க்ரீஸ் லைனில் ஃபஸ்ட்டு நான் வந்து லைட் கலர் கொடுத்துப்பேன். எப்போவுமே இங்கேருந்து ஆரம்பிக்காதீங்க. ஓகேவா? கண்ணாடி எடுத்துக்கிறேன். இங்கேருந்து வச்சுக்கோங்க. இப்படி இப்படி ஒரு ஆர்ச் மாதிரி போட்டுக்கோங்க. ஐஷேடோவை பொறுத்த வரைக்கும் பிளெண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து பேட்சாக இல்லாமல் பிளெண்டிங்கை கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். ஸ்டார்டிங் இருக்கிறவங்களுக்கு இப்படி பண்ணாலே போதும். புதுசாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் இப்படி பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போது நான் மேலே இருக்க அந்த இது பண்ணிட்டேன். இப்போ ஐலிட், இந்த ஐலிட் இருக்குல்ல, இங்கே தான் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். கொஞ்சம் டார்க் கலர் எடுத்துக்கிறேன். இந்த கலர் எடுத்துக்கிறேன். ஓகே, கஷ்டமாக இருந்துச்சுன்னா இது விட்டு பிடிச்சிக்கோங்க. இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் தான். போட்டுட்டோன்னே மேலே கலரையும் இந்த கலரையும் பிளெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா அது தனித்தனியாக தெரியும். சரிதா? அதே மாதிரி ஆமாம். ப்ரஷோட டிப்பை இங்கே பிடிங்க. அப்போ தான் உங்கள் கண்ணுக்கு வந்து நீங்கள் ஓவராக என்ன சொல்கிறது அழுத்த மாட்டீங்க. அதே மாதிரி இங்கேயும் நான் இதையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். தெரியுதா? நம்ம கண்ணுக்கு கொடுத்துட்டோம்ல. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நான் சென்டரில் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஷிம்மரியாக கொடுக்க போகிறேன். இந்த ரான் இருக்குல்ல, இதை ட்ரை பண்ணுறேன். இந்த கொஞ்சம் லைட்டு ஷிம்மரியாக இருக்குது. சரிதா? ஏன் வந்து எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு ஐ லுக் பண்ணுறோன்னா நம்ம ஐ லுக் பண்ணும்போது அதுலேருந்து வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கீழே விடும்.
அதனால தான் ஃபேஸில் விடும். அது நம்ம உட்காந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கணும். ஸோ இது இன்னும் நம்மளுக்கு அந்தளவுக்கு ஷிம்மரியாக தெரியல. ஸோ நான் வேறு ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் நான் என்ன எடுக்கிறேன்னா இமேஜியோட ப்ரொஃபஷ்னல் கஸ்டமைஸ்டு ஐ பேலட் தான் எடுக்கிறேன். இந்த பேலட் இப்படி தான் இருக்கும். இந்த பேலட்டில் இருக்க ஷிம்மரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து இந்த கோரோட இது தான் எடுக்க போகிறேன். ஸோ தெரியுதா, கொஞ்சம் ஷிம்மர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஐ லுக் இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு. வேணும்னா நம்ம ஃபினிஷிங்கில் கொஞ்சம் டச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஐ லுக் முடிச்சாச்சு. 2 மாய்ஸ்சரைசர் மட்டும் எடுத்துக்கிட்டு லைட்டாக கண்ணுக்கு கீழே இங்கே மட்டும் போட்டு போடுறோம். ஏன் போடுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண ஐ லுக்கோட எல்லாமே இங்கே வந்து நிற்கும். ஸோ நான் இப்போ மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டேன் என்னோடய ஸ்கின்னுக்கு. மாய்ஸ்சரைசராக நான் அதுக்கு முன்னாடி என்னோடய லிப்ஸுக்கும் கொஞ்சம் வேஸ்லின் போட்டுக்கிறேன். நார்மல் நம்மளோட வேஸ்லின் தான். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கரெக்டர் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் வந்து பர்பிளில் இருந்து கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். கையிலே யூஸ் பண்ணிக்கிறேன். கை கம்ஃபர்டபுளாக இருக்கும். எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து அன்ஈவன் ஸ்கின் இருக்கோ அங்கங்கெல்லாம் நம்ம பர்பிளில் கரெக்டர்ன்றது வந்து பர்பிள்னு நான் சொல்லலை, எல்லாத்துலேயுமே இருக்கும். பர்பிள் கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருந்துச்சு. இதில் வந்து டார்க் ஆரஞ்ச் கலர் இருக்குல்ல, இந்த ஆரஞ்ச் கலர் இதுதான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். இது எங்கே யூஸ் பண்ணிக்கணுன்னா, கண்ணுக்கு கீழே இந்த நோஸு, அப்புறம் இந்த மவுத் ஏரியா, அப்புறம் ஃபோர்ஹெட், இங்கெல்லாம் நம்மளுக்கு நிறைய அன்இவன் ஸ்கின் இருக்கும். அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த கரெக்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என் கையிலே எடுத்துக்கிறேன். நிறைய எடுத்துக்காதீங்க, அது அப்புறமா ஃபவுண்டேஷன் போடும்போது ஆரஞ்சிஷாக தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கேமராவில் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும். வர இந்த கம்மியாக எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த மூக்கோட சைடில் வந்து நிறையா அன்இவன் இருக்கும், அதனால் நான் அங்கேயும் போட்டுக்கிறேன். நான் ஒரு நாள் என்னோடய க்ரூமையும் வந்து மேக்கப் பண்ணி காமிக்கிறேன். க்ரூம் மேக்கப் எப்படி இருக்கும்னு. இதெல்லாம் கொஞ்சம் அன்இவனாக இருக்கும் எப்போவுமே எல்லாருக்கும். ரொம்ப லைட்டாக போடுங்க ப்ளீஸ், இல்லைன்னா ரொம்ப ஆரஞ்சியாக தெரியும், ரொம்ப அசிங்கமாக இருக்கும். எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு மேக்கப் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா அதில் என்னென்ன இருக்கோ யூஸ் பண்ணுறதுக்கு அது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னு தான் நான் இன்றைக்கி இதில் சொல்கிறேன். உங்களோட இஷ்டம், நீங்கள் கன்சீலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா நீங்கள் நேராக வந்து ஃபவுண்டேஷனுக்கும் போயிடலாம், இல்லை கன்சீல் மட்டும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் கரெக்டர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நான் வந்து கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது என்னோடய ஷேடுக்கு நான் கன்சீலர் எடுத்திருக்கேன். அதை என் கையில் கொஞ்சம் இந்த மாதிரி பேலட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா கையிலே எடுத்துக்கோங்க.
லைட்டாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி கரெக்டர்லாம் போட்டிருக்கனால எடுத்துட்டு அதே மாதிரி கையிலேயே அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே நான் என் கன்சீலர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறையா எடுக்கல, லைட்டாக தான் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நம்மளோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற ப்ராடக்ட்ஸ் நீங்கள் போடலைன்னா நீங்கள் வந்து டைம் ஆக பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக தெரிய ஆரம்பிப்பீங்க. தட் மீன்ஸ் பிளாக்காக தெரிய ஆரம்பிப்பீங்க. ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஓகேவா? எப்பவுமே ப்ராடக்டை பிடிச்சி இருக்காதீங்க, டேப் பண்ணுங்கள். இப்போ அந்த ஆரஞ்சு உங்களுக்கு கம்மியாக தெரியுது பார்த்தீங்களா? அதே மாதிரி நான் நெத்திக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். கன்சீல் பண்ணிட்டேன். இது வந்து லாக் பண்ணுறதுக்காக நான் வந்து டஸ்ட் பண்ண போகிறேன் பவுடர் வச்சு. நம்ம நார்மல் பவுடர் நம்ம லூஸ் பவுடர்னு சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து BNDன்னு இந்த ப்ராடக்ட் பேர், பாரத் டார்சின்னு சொல்லிட்டு. அதில் நான் வந்து நம்பர் 02 லூஸ் பவுடர், அதோட ஷேடு வந்து நம்பர் 02 தான் இருக்குது. ஓகேவா? அதை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு குட்டி ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இந்த பவுடர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம பண்ண இந்த கன்சீலரை வந்து லாக் பண்ணுறதுக்காக. இல்லைன்னா நம்ம ஃபவுண்டேஷன் போடும்போது அது ஃபவுண்டேஷனோட வர ஆரம்பிச்சிடும். எங்கெல்லாம் போட்டிங்களா ப்ளீஸ் அங்கெல்லாம் லாக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டேன். சரிதா? இப்போது நாம் வந்து பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரைமர் போட போகிறேன். ஸோ ப்ரைமர் வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, லோரியலோட பேசிக் மேட்ச் கியூப் ப்ரைமரு. என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து இது லைட் பிங்க் டிண்ட் இருக்கும். இதையும் லைக்காவோட ப்ரிப் மேக்கப் ப்ரைமர் இருக்குல்ல, அது வந்து மேட்டிஃபைடு, அதையும் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ப்ரைமர் போய்க்கிறேன். கொஞ்சம் கழுத்துக்கு போட்டுக்கலாம். ப்ரைமரும் போட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ப்ரைமர் போட்டோன்னே நான் என்ன பண்ண போகிறேன்னா மேக்கோட ஸ்ப்ரே, அதை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். ஒரு நிமிஷம். இது ஏன் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன்னா, இதில் வந்து உள்ளே வந்து ஒரு கோல்டு டிண்ட் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் க்ளோ கொடுக்கும். அதுக்காக நல்லா காயட்டும். வீட்டு ஃபேன் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, என்னோடய டோனுக்கு ஏற்ற மாதிரி மாய்ஸ்சரைசரை நான் எடுத்துக்கிறேன். பியூட்டி பிளெண்டரால் தான் நான் பண்ண போகிறேன். இதை வந்து சும்மா ஒரு ட்ராப் வச்சுக்கலாம். கழுத்துக்கும் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கழுத்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நீங்கள் ஒரு கலரில் இருப்பீங்க, கழுத்து ஒரு கலரில் இருக்கும். சொன்னேன் ஒரு கிரே அடிக்கும்னு, தெரியுதா? கண்ணுக்கு கீழே கிரே.
கொஞ்சம் வேய் மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக மேக்கப் போடுறோன்னு அர்த்தம். ஓகேவா? ஐயோ என்னடா இது பேய் மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிடாதீங்க. இப்போ நான் ஃபவுண்டேஷன் போட்டுட்டேன். பவுடர் வச்சு ஃபவுண்டேஷனை லாக் பண்ண போகிறேன். பவுடர் வச்சு லாக் பண்ண போகிறேன். இப்போது ஃபவுண்டேஷன் போட்டாச்சு, பவுடர் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஹைலைட் பண்ண போகிறேன். எப்போ நம்ம மேக்கப் போட்டாலுமே நம்மளோட ஸ்கின் வந்து இருக்கிறதோட அப்படி தெரியும். அதை நம்ம ஷார்ப்பாக காமிக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஷேடை விட ஒரு ஷேடு ஜாஸ்தியாக இருக்கிறத எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபவுண்டேஷன் போட்டுட்டேன், என்னோடய ஐ மேக்கப்பும் முடிச்சிட்டேன். ஸோ என்னோடய ஐ லுக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. கீழே வந்து அதே ஐ ஷேடோவை வச்சு கீழே வந்து லைன் வரைஞ்சிருக்கேன். இதுதான் வந்து என்னோடய ஐ லுக். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, காம்பேக்ட் போட்டாச்சு, பவுடர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து அதே ஹைலைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல, எக்ஸ்ட்ராவாக நம்மளை டோனை விட அதிகமான டோன் ஏன் வந்து ஹைலைட் பண்ணணும்னா அப்போ தான் நம்ம புஃப்னு தெரியாது, இல்லைன்னா வந்து ரொம்ப புஃப்னு தெரியும். எங்கெங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய ஏரியா. ஸோ இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸ்பாஞ்ச் வச்சு அந்த இடத்த மட்டும்தான் நீங்கள் வரணும். ஸோ இப்படி ஹைலைட் பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து பவுடரால் லாக் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து திருப்பியும் அங்கேயும் இதாகிடும். ஓகே, இங்கேயும் நான் பவுடரால் லாக் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கான்டோர் பண்ணணும். கான்டோர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா நம்ம வந்து ரொம்ப இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்துக்கோங்க. கான்டோருக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ டார்க் ஷேடட் தான் கான்டோர் எடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்வர்ட் டைரக்ஷனில் பண்ணுங்கள். ஸோ கான்டோர் இதில் கான்டோர் பண்ணிட்டேன் நான். இப்போது என்ன பண்ண போகிறோன்னா பவுடர் கான்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த குட்டி ப்ரஷ் இருக்குல்ல, இதை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு டார்க் ஷேடடாக எடுத்துக்கோங்க. இதில் எடுத்துகிட்டு அப்போ டைரக்ஷன்லேயே பண்ணுங்கள் ப்ளீஸ். இங்கே பண்ணிட்டு அப்புறமேட்டு இந்த இடம் மறந்துடாதீங்க. நம்மளோட இந்த இடம் இப்படி ஒன்று போட்டுக்கோங்க சின்னுக்கு. இப்படியும் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இப்படியும் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் க்ராஸ் டாப். ஸோ உங்களுக்கு இப்போ என்னோடய நோட்ஸ் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன்.
ப்ளஷ். ஸ்விஸ் பியூட்டியோட ப்ளஷ் பேலட் எடுத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப டார்க் கலர்ஸ் வேணாம். சிரிச்சுக்கிட்டு அப்போ போனில் பண்ணுங்கள். சிரிச்சுக்கிட்டே பண்ணுங்கள். நான் பவுடர் ப்ரஷ் வச்சு தான் பண்ணுறேன். ஸோ சும்மா நோஸு, ஃபோர் ஹெட்டு சும்மா அந்த ப்ரஷ்ஷில் இருக்கிற மாதிரி அப்படியே ப்ளஷ் பண்ணியாச்சு. நவ் ஹைலைட்டர் பண்ணதுக்கு முன்னாடி உங்களோட இந்த இடத்துக்கு இருக்குல்ல, இந்த இடத்துக்கும் கொஞ்சம் ஹைலைட்டர் கையை வச்சு இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ இட் வில் லுக் நைஸ். தெரியுதா? ஓகே, இப்போது அதே ப்ரஷ் எடுத்துகிட்டு நான் ஹைலைட்டர் பண்ணிக்கிறேன். கையில் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நோஸோட டிப்பில் இப்படி போட்டுக்கோங்க. அண்ட் இப்படி லைட்டாக தொடச்சி வச்சுக்கோங்க. ஸோ நோஸ் ரொம்ப ஷார்ப்பாக அழகாக தெரியும். அண்ட் இங்கேயும் போட்டுட்டு தொடச்சிக்கோங்க. ஓகே, தெரியுதா டிஃப்ரென்ஸ்? ஓகே, இப்போது நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம். திருப்பி என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஸ்ப்ரே எடுத்துகிட்டு அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுங்க. A few moments later. அதுக்குள்ளே நம்ம லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். மைக்காவோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட் ஃபினிஷ்டாக போட போகிறேன். ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம அப்புறமா தொடச்சிக்கலாம். இது ரொம்ப லைட் கலராக இருக்குல்ல, உங்களுக்கு பார்க்க டார்க்காக இருக்கும், எனக்கு பார்க்க லைட்டாக இருக்கும். ஸோ அதில் நான் கொஞ்சம் ரெட் ஒயிட்டோட ரெட் ஆட் பண்ணுறேன். என்னோடய 2 ஷேடை நான் மிக்ஸ் பண்ணி இப்போ போட்டதில் இந்த கலர் வந்திருக்கு. இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஈவனாக வரலனாலும் நோ ப்ராப்ளம். பட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ லிப்ஸ் மாதிரி ஒரு ப்ரஷ் இருக்கும். அந்த ப்ரஷ்ஷை வச்சு இருக்கிறத எடுத்து கண்ணாடிக்கு போட்டுக்கலாம். அந்த இடம் உங்களுக்கு நல்லா ஒரு மாதிரி ஹைலைட்டாக தான் தெரியும். ஸோ என்னோடய மேட்டி லுக் ஒரு பார்ட்டி மாதிரி ரெடியாக இருக்குல்ல. என்னோடய மேக்கப்பை நான் முடிச்சிட்டேன். என்னோடய ஃபுல் அவுட் லுக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 1 hour later. ஹாய், இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்லுக். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பட்டனில் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் ஆரா குட்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என் அவுட்லுக்கு அதோட மேக் ஓவரும் உங்களுக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த புது வீடியோவோட புது கான்செப்டோடு உங்கள் அனு திருப்பி வருவேன். பாய், டேக் கேர்.